செல்வம் அவருடைய அக்கவுண்ட்ஸ சரியா மெயின்டெயின் பண்ணலையாம். நமக்கு குடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டும் 31 டிசம்பர் 2018 அன்றைய பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணுமா. அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல குடுத்திருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் எந்தெந்த அக்கவுண்ட்ஸ் அடிஷ்னலா ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இங்க பாருங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. ஓப்பனிங் பேலன்சஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லனா அதை கால்குலேட் பண்றதுக்கு தேவைப்படும். அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தேவைப்படும். ஓகேவா? ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பாருங்க. இல்ல தானே? அப்ப ஓப்பனிங் கேபிட்டலை கால்குலேட் பண்றதுக்கு ஓப்பனிங் டேட்ல இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண தேவைப்படும். ஓகேவா? அதுலயும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் இருக்கான்னு பார்க்கணும். கிரெடிட் பர்ச்சேஸோ கிரெடிட் சேல்ஸோ இல்லனா அதை கால்குலேட் பண்ண தேவையான டீடைல்ஸ் இருக்கான்னு பார்த்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸையும் டோட்டல் டெட்டர்ஸ் அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் சேல்ஸையும் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இங்க கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் இருக்கான்னு பாருங்க. இருக்குதானே? அப்ப நாம கால்குலேட் பண்ண தேவையில்லை. சரி, இப்ப கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை கிரெடிட் சேல்ஸையோ கிரெடிட் பர்ச்சேஸையோ கால்குலேட் பண்ண தேவையான டீடைல்ஸ் இல்லைன்னா என்ன பண்றது? நல்லா திங்க் பண்ணி கமெண்ட்ல சொல்றீங்களா? ஓகே. கடைசியா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி 10%, ரிசர்வ் ஃபார் பேட் டெட்ஸ் 1% கொடுத்துருக்காங்க. இத பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்தந்த அசெட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ ஓப்பனிங் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிடலாமா? வழக்கம் போல ஃபார்மேட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆசெட்ஸை 1 by 1 போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மெஷினரி 60,000 இருக்கா? அதை போடுங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கேஷ் 25,000, டெட்டர்ஸ் 70,000, ஸ்டாக் 45,000, கடைசியா பில்ஸ் ரிசீவபிள் 20,000. இதெல்லாத்தையும் போட்டிங்களா? இப்போ லைபிலிட்டி சைடு வாங்க. பேங்க் லோன் 45,000, அப்புறம் கிரெடிட்டாஸ் 25,000. அவ்வளோதான் இருக்கு. போட்டிங்களா? சரி, இப்போ டேலி பண்ணிடுங்க. ஆசெட்ஸ் டோட்டல் 2,20,000 வருதா? அதை 2 சைடும் போடுங்க. இப்போ கிரெடிட் சைடு எவ்வளோ பேலன்ஸ் வருது? 1,50,000 வருதா? அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இதை அப்படியே வச்சுட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாமா? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட்டை போட்டு வச்சுக்குங்க. கிரெடிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பை சேல்ஸ். இங்க கேஷ் சேல்ஸ் 20,000ம் கிரெடிட் சேல்ஸ் 1,80,000ம் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2 lakhs போடுங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 22,000 போடுங்க. போட்டிங்களா? இப்போ அப்படியே கிரெடிட் சைடு வந்துருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 45,000 போடுங்க. அப்புறம் பர்ச்சேஸ்லையும் கேஷ் பர்ச்சேஸ் 8,000 அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் 52,000 இருக்கு பாருங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணி 60,000 போடுங்க. கடைசியா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வேஜஸ் 6,000 மட்டும்தான் இருக்கு பாருங்க. அதை போட்டுட்டு டேலி பண்ணுங்க. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 1,11,000 வருதா? அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுங்க. போட்டாச்சா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இங்க டெபிட் சைடு என்ன வரணும் அண்ட் கிரெடிட் சைடு என்ன வரணும் உங்களுக்கு தெரியும் தானே? எஸ், வெரி குட். டெபிட் சைடு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் சைடு டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, அப்போ 1 by 1 போடலாமா? டைரக்ட் இன்கம் ஒன்றுமே இல்லை, ஸோ எக்ஸ்பென்சஸை போடலாமா? அட்வர்டைஸ்மெண்ட் 7,000, salaries 23,500, interest on bank loan 4,500, depreciation on machinery 6,000. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மெஷினரி 60,000க்கு 10% கால்குலேட் பண்ணணும். தெரியாதவங்க இங்க கீழே போட்டிருக்கிறத பார்த்துக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கும் 1 lakhக்கு 1% 1,000. சரி, இப்போ டேலி பண்ணிடுங்க. 69,000 நெட் ப்ராஃபிட் வருதா? ஓகே, ஃபைனல் ஸ்டெப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்க்கு ஃபார்மேட்டை போடுங்க. போட்டிங்களா?
ஓகே. அதுல க்ளோசிங் ஆசெட்ஸை மட்டும் ஒன் பை ஒன்னா போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஷினரி 60,000. அதிலிருந்து நாம கால்குலேட் பண்ண டிப்ரிஷியேஷன் 6,000 லெஸ் பண்ணி 54,000 அவுட்டர் காலம்ல போடுங்க. நெக்ஸ்ட் கேஷ் 33,000. டெட்டார்ஸ் 1 lakh. இதுக்கு ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1% கால்குலேட் பண்ணும்ல, அதை லெஸ் பண்ணி 99,000 போடுங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 22,000. பில்ஸ் ரிசீவபிள் 38,000. அவ்வளோதான். போட்டிங்களா? பேங்க் லோன் 45,000. கிரெடிட்டார்ஸ் 21,000. அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ண கேபிட்டல் 1,50,000. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ உள்ள போடுங்க. அது கூட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 2,19,000. ஓகே, அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் 21,000 ஆட் பண்ணுங்க. கடைசியா டிராயிங்ஸ் 60,000 அதிலிருந்து லெஸ் பண்ணி 1,80,000 போடுங்க. அவ்வளோதான். டாலி பண்ணிடுங்க. ரெண்டு சைடும் 2,46,000 வருதான்னு பாருங்க. புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.